ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஏகாதசியை பற்றி பதிவு தான். மகாலய பட்சத்தில் வரும் இந்திர ஏகாதசி வருது. இந்த வாரம் சனிக்கிழமை 28ஆம் தேதி. அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எப்படி விரதம் இருக்கலாம், அதோட பலன்கள் சிறப்பு என்ன, அது எல்லாத்தையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அப்படியே தொடர்ந்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளை வழிபடுறதுக்குரிய மிக முக்கியமான விரதத்தில் ஒன்று. அதாவது ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி வருது. வருடத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசி வரும். எல்லா ஏகாதசிகளிலும் நம்மளால விரதம் வந்து இருக்க முடியாது. முக்கியமான சில ஏகாதசியில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நாம செஞ்ச பாவங்கள், துன்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யார் ஒருத்தர் தொடர்ந்து 12 ஏகாதசிகள் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே இருக்கு. ஏகாதசி விரதம் எத்தனை உயர்வான பலனை தரக்கூடியது அப்படிங்கிறத புராணங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏகாதசியின் விரத மகிமை பற்றி சிவபெருமானே பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லியிருக்கிறதா ஒரு புராண கதையே இருக்கு. இதுல இந்திர ஏகாதசி, அதாவது ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி வருது. விரதங்கள்ல மிக உயர்வான புண்ணிய பலன்கள் தரக்கூடியது இந்த ஏகாதசி. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இந்த ஏகாதசி சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும்போது அதாவது அதிக சிறப்புடையதா இருக்கு. அப்படி புரட்டாசி மாதத்துல மகாலய பட்ச காலத்துல வரும் ஏகாதசி இந்திர ஏகாதசி அப்படின்னு பேரு. இது வந்து அளவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஏகாதசின்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு மட்டுமின்றி நம்முடைய பல தலைமுறைக்கும் சேர்த்து நன்மைகளை தரக்கூடியது. இந்த இந்திர ஏகாதசியோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, புரட்டாசி மாதம் தேய்பிரையில வரும் இந்திர ஏகாதசியில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வந்து வழிபடுறதுடன் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு யார் ஒருத்தர் முறையாக சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்கிறாரோ அவங்க வந்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களுமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்திர ஏகாதசியில விரதம் இருந்து வழிபட்டா நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குமா. நாம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச பாவங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா. இந்த இந்திர ஏகாதசி அன்று பெருமாளுடன் மகாலட்சுமியையும் சேர்த்து மனதார வழிபடுறது தாங்க இதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த இந்திர ஏகாதசி, இந்த சிறப்புக்குரிய இந்திர ஏகாதசியானது இந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வருது. சனிக்கிழமை வருது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை சேர்ந்து ஏகாதசியும் வர்றது மிகவும் சிறப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 5:35 மணிக்கு இந்த ஏகாதசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. துவங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி மாலை 6:09 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. அதனால செப்டம்பர் 27ஆம் தேதி இரவே ஏகாதசி விரதத்தை நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 6:13 முதல் 8:36 வரையிலான நேரத்தில் நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அற்புத யோகம் நிறைந்த இந்த நாள் வந்து இந்த ஆண்டு இந்திர ஏகாதசிக்கு மற்றொரு முக்கிய சிறப்பு இருக்கு. இந்த நாள்ல மிக அபூர்வமா சிவவாஸ் யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நாள்ல சிவபெருமான் கைலாசத்தின் உச்சியில் பகல் பொழுது வரையிலும் அமர்ந்து தியானம் செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் நந்தி மீது அமர்ந்து பவனி வருவதாகவும் ஐதீகம். மிகவும் அரிதான இந்த யோகத்துல சிவபெருமானை நினைச்சு தியானம் செய்யறதும் சிவ வழிபாடு செய்யறதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாள் சிவ மந்திரங்களை நீங்க சொல்லி சிவனோட முழு அருளையும் நாம பெறலாம். இந்த விரதத்தின் இந்திர ஏகாதசி விரதத்தின் பலன்கள் என்ன தெரியுமா? முன்னோர்கள் பெருமாள், மகாலட்சுமி, சிவபெருமான் இவங்க எல்லாரையுமே வழிபடுறதுக்கு ஏற்ற மிக உன்னதமான நாள் இந்த ஆண்டு ஏகாதசி நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறதோட வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்திர ஏகாதசியில் விரதம் இருப்பவங்களுக்கு இந்திர உலகத்துல வாழ்பவர்களை போன்று சுகமாக
வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் இந்த வர சனிக்கிழமை, புரட்டாசி 2வது சனிக்கிழமை 28ஆம் தேதி நீங்கள் தவற விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களை காலையில் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எம்பெருமான வழிபாடு செய்யுங்க. சாயந்தரம் சிவாலயத்துக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இதில் பெருமாள் எல்லாரையுமே நீங்கள் வழிபடுறதுக்குரிய முக்கியமான ஏகாதசி. இந்த ஏகாதசி இதை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னத்த நாள் 27ஆம் தேதி நைட்டில் இருந்து எதுவும் சாப்பிடாம உங்களால் முடிஞ்ச விரதம் இருங்க. முடியலை அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் எப்பவும் போல் சாமியை நீங்கள் மனசார கும்பிட்டுக்கோங்க. முன்னோர்களையும் கும்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சு நல்ல முறையாக நீங்கள் பலன் பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.